ஈரான் நீண்ட பதாகதைகள் மூலமாக அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை, இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை. அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் யுஎஸ்எஸ் உடைய பிராங் இ பீட்டர்சன் ஜூனியர் யுஎஸ்எஸ் ஸ்ட்ரூயன்ஸ் மற்றும் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் மைக்கேல் மார்ஃபி ஆகிய ஏவுகணை அழிப்பு கப்பல்கள் மத்திய கிழக்கில் நுழைந்தது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் உள்ள ஜொர்டான் நாட்டில் பிரிட்டனுக்கு சொந்தமான விமானப்படை தளத்திலிருந்து F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ஜெட்ஸ் என அழைக்கப்படும் 12 போர் விமானங்கள் அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளதும், இந்த விமானங்களை கொண்டுதான் கடந்த ஆண்டு ஈரானுடைய 3 அணுசக்தி நிலைகளை அமெரிக்கா தாக்கியது. தற்போது அந்த விமானங்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப குறிப்பு. அது மட்டுமின்றி வானிலே எரிபொருளை நிரப்பக்கூடிய KC-135 ஏரியல் ரீஃபியூலர்ஸ் விமானம் மற்றும் C-130 கார்கோ விமானங்கள் உள்ளிட்டவையும் கூட அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப 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 முக்கியமான செய்தி. இதன் மூலமாக அமெரிக்கா, சவுதி அரேபியா, கத்தரில் உள்ள அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்திலும் போர் விமானங்கள், வான்வெளி தயாரிப்பு, பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது. இதற்கிடையிலே ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் ஒரு தானியங்கி போர்க்கப்பல், அர்மதா. இது எங்கும் செல்லாது. அதனோடு ஏர்லை ப்ரோக் கிளாஸஸ் டெஸ்ட்ராய்ஸ் எனும் கப்பலும் செல்கின்றது பாதுகாப்புக்காக. இது ஒரு பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் நடத்தும் கப்பல். இந்த கப்பல் ஒரே நேரத்தில் எதிரிகளின் பாதுகாப்பினுடைய அச்சுறுத்தல்களை கண்டறிந்து சிக்னல் செய்யும். எவ்வளவு பாதுகாப்பு அமெரிக்கா போகுது. ரெண்டாவது, ஈரானுடைய நிலைமையை தொடர்ந்து ஆய்வு செய்ய ரஷ்யா, சீனா முடிவு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு உலகத்திலே ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான். ஈரானுடைய நிலைமையை குறித்து ஆலோசனை செய்வதற்கு ரஷ்யா, சீனா அதிகாரிகள் ஈரானுடைய முன்னேற்றங்கள் குறித்தும் விவாதித்துள்ளார்கள். ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி பெலோசோ தனது சீன பிரதிநிதி டோங் ஜூனுடன் பேசும்போது 2 பேருமே தங்களுடைய தொடர்ந்து பகுப்பாய்வு செய்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பெலோசோ கூறினார். 2 நாடுகளுமே அபாயங்கள் மற்றும் சவால்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்த மாஸ்கோவுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளதாகவும் டோங்கோ கூறினார். ரஷ்யாவும் சீனாவும் வணிகம் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளில் நெருக்கமாக ஒத்துழைக்கின்றன. மேலும் இந்த ஈரான் 2 அணுசக்தி சக்திகளுக்கும் குறிப்பிடத்தக்க நட்பு நாடு என்பதிலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பீஜிங்கும் மாஸ்கோவும் தெஹ்ரானின் பக்கம் சேருமா என்பது வேறு விவகாரம்.